நமஸ்காரம். நான் ராஜஸ்ரீ பாஸ்கரன், நந்தனம் சீனியர் சிட்டிசனோட ஃபவுண்டர். ஸோ நந்தனம் சீனியர் சிட்டிசன் ப்ராஜெக்ட் இது நான் எதுக்காக இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது என்னோட இன்லாஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்போ எனக்கு இந்த ஒரு தாட் வந்தது, எதுக்காக நம்மளால் அவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியலைன்னு ஃபீல் வந்தது. அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணினேன். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தாயாச்சுன்னா மோஸ்ட்லி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே அப்ரோடில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் என்கொயரி பண்ணியாச்சுன்னா அவங்களும் அதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் என்னென்னா அவங்க இன்றைக்கி அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க அம்மா அப்பா இங்கே வெளியூரில் போய் அவங்களுக்கு செட்டில் ஆக முடியாததுனால அவங்க இங்கே தனியாக இருக்கிற அந்த ஒரு கவலை அவங்களுக்கும் நிறைய இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் அப்போ தான் எனக்கு அந்த ஒரு தாட் வந்தது, எதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் என்னென்னா இன்றைக்கி தனியாக ஒரு பேரண்ட்ஸ் அவங்க விட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி செக்யூர் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அது இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு அந்த கவர்மெண்டோட விசா ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு அலோவ் பண்ணுறதில்லை. அப்போ தான் எனக்கு இந்த கான்செப்ட் உருவானது. அதனால நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்களுக்கு நீடான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சுன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களே. அதுக்கு வேண்டி தான் நான் இந்த நந்தனம் சீனியர் சிட்டிசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அது ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்க இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடு மோர் தேன் 40 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு புரிஞ்சது அவங்களுக்கு எவ்வளோ நீடாக இருக்குது, எவ்வளோ இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிற ஒரு விஷயம். ஸோ இனி மேலுக்கு மேல் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எப்படியெல்லாம் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் என்னுள்ளது தான் நான் ஃப்யூச்சரில் இனி டெவலப் பண்ண போகிறது. ஸோ என்னோட அப்பா அம்மாக்களை எப்படி நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறேனோ அந்த மாதிரி மற்ற எல்லா அப்பா அம்மா இருக்கிறேன் பார்த்துக்கணும். இதுதான் என்னோட விஷயம். ஸோ இன்னும் ஃபர்தராக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இதுக்காக எங்களோட வெப்சைட் பாருங்க, www.srinandanam.in. அது இல்லாமல் நான் இப்போது ஒரு குரூப் கிரியேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் என் கூட வச்சுக்கலாம். ஃபர்தராக உள்ள டீட்டெயில்ஸ் அப்பப்போவே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.